நிரந்தரமாக ஹாலிதீன ஃபீஹா. அதுல ஒன்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இரண்டாவது ஒரு முஸ்லிம மனமுருண்டாக கொலை செய்யறது. மூணாவது சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அனந்தர சொத்து பங்கு வைக்கிற விஷயத்துல துரோகம் செய்யக்கூடியவங்க. அனந்தர சொத்தை பங்கு வைக்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிக்கு கூட கொடுக்கல, அல்லாஹ்வே சொல்லிட்டான் குர்ஆன், இப்படித்தான் பங்கு வச்சப்பட வேண்டும். விட்டு விட்டு போகக்கூடிய பொருள், ஒரு வாப்பா விட்டு விட்டு போற காணியை மட்டுமல்ல பங்கு வச்சிருது, சொத்தை மட்டுமல்ல, பேங்க்ல உள்ள பேலன்ஸ் மட்டுமல்ல, அவர் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் போட்டிருந்தார் அதுல வர காசை மட்டுமல்ல. எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது, வாப்பா விட்டு விட்டு போகக்கூடிய பெனடோலும் இஸ்லாமிய முறைப்பிரகாரம் பிரிக்கப்பட வேண்டும். மிம்மா கல்ல அவ் கசுர, வாப்பா விட்டு மையத்து, வாப்பவல்ல மையத்து விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அனைத்தும் ஷரீஅவுடைய முறைப்பிரகாரம் பங்கு வைக்கப்பட வேண்டும். உதாரணமா வச்சுக்கோங்க, அதுக்கு உதாரணத்துக்கு வந்து கதை சொல்ல கேட்டோங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் தான் முஃப்தி தகி உஸ்மானி, பாகிஸ்தானுடைய ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்தவர். அவருடைய காலத்தில் தான் பாகிஸ்தானில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. 1500 பேஜ், 1500 பக்கங்கள் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் இன் ப்ரோஹிபிட்டேஷன் ஆஃப் தி ரிபா இன்ட்ரெஸ்ட். 1500 பக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு புத்தகமாக இருக்குது. 7 மணி எடுத்து படிச்சு பாருங்க. ஏன் வட்டி ஹராம் என்றதுக்கு எல்லாம் எக்கானமிக்கல், அதாவது ஃபைனான்ஸ் டைம்லயே பதில் கொடுத்திருக்கிறார். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு ஆலிம் சொல்றாரு, சில குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு நாங்க விளக்கம் எடுக்கணும்னா புத்தகங்கள்ல கிடைக்க மாட்டாது, சில மக்களோட சேர்ந்து உட்கார்ந்து தான் படிக்கணும். சில விஷயங்களை படிக்கிறதுக்கு புத்தகங்கள்ல கிதாபுகளை பிரட்டியர்களுக்கு ஃபத்வா கிடைக்க, அனுபவம் கிடைக்க மாட்டாது, சில மக்களோட சேர்ந்திக்கணும். அவர் சொல்றார், என்ன வாப்பா மௌத்தாகிட்டாரு. முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாரிஃபுல் குர்ஆன் என்ற தஃப்சீர் இருக்குது, ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. சமகாலத்தில் இந்த காலத்துக்கு தோதுவான முறையில் விஞ்ஞான பூர்வமாக எழுதப்பட்ட ஒரு கிதாபு, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. இதெடுத்து வாசிங்க தேவையானவங்க. அன்பான சகோதரர்களே, அவர் சொல்றாரு, என் வாப்பா மௌத்தாகிட்டாரு. முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தானதுக்கு பிறகு என் வாப்பட ஷேக் யார் தெரியுமா? டாக்டர் அப்துல் ஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு வைத்தியர், ஆலிம் அல்ல, ஆனா தரீகத்துடைய ஷேகாக இருந்தாரு. அந்த முஃப்தி ஷஃபி ஸாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கிட்ட தான் பைஅத் செஞ்சிருந்தார். முஃப்தி ஷஃபி ஸாஹிப் மௌத்தானதுக்கு பிறகு ஜனாசாவில் பங்கெடுத்தவர் தான் பாகிஸ்தானுடைய தலைவர், பாகிஸ்தானுடைய பிரதமர் ஜெனரல் ஜியாவுல் ஹக். ஜெனரல் ஜியாவுல் ஹக் தான் முஃப்தி தகி உஸ்மானுடைய வாப்பா முஃப்தி ஷஃபியை கபர்ல தூக்கி வச்சவர். உலமாக்களுடைய மிச்ச நெருக்கம் ஜியாவுல் ஹக்கு. இந்த முஃப்தி ஷஃபி ஸாஹிப், முஃப்தி தகி சொல்றாரு, வாப்பட ஜனாசா அடக்கிட்டோம். என் வாப்பட ஜனாசாவுக்கு வந்த அந்த மகான் டாக்டர் அப்துல் ஹை மதரசால தங்கிட்டாரு. மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு சொன்னாரு, சரியான தலைவலியாக இருக்குது, எனக்கு என்ன சரி மருந்து கொண்டு வான்னு சொன்ன நேரத்தில் நான் நேரே ஓடி போனேன் வாப்பட ரூமுக்கு. வாப்பா பாவிச்ச அந்த மருந்து டப்பா இருந்துச்சு, இதை கொண்டு கொடுத்தேன். இது வாப்பா பாவிச்ச மருந்து, இதை பாவிங்கன்னு சொல்லி அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இது அனந்தர சொத்தல்லவா, இது எனக்கு பாவிக்கலான்ட்டார். இது அனந்தர சொத்து, இதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிம்மா கல்ல அவ் கஸ்ர, ஒரு மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள் அற்பமாக இருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம், அது டிவைட் பண்ணப்பட வேண்டும் குர்ஆன் சொன்னப்பட்ட முறைப்பிரகாரம். குர்ஆன் சொல்லப்பட்ட முறைப்பிரகாரம். உதாரணமா வச்சுக்கோங்க, வாப்ப மௌத்தாகிறார், ஒரு ஆளுடைய வாப்ப மௌத்தாகிறார், மௌத்தாகிறார், அவருக்கு வயசு 70. அவர் மௌத்தாகக்குள்ள 40 வருஷம் மகன் ஒன்று இருக்கிறார், ஒரு 40 வருஷ மகன். அவருடைய வாப்பைக்காரு, இவருக்கு வயசு 70, அவருடைய வாப்பைக்கார் எத்தனை வயசுக்கு குறைஞ்சது? 95 வருஷம். எத்தனை வருஷம்? 95 வருஷம். 95 வருஷம் 96ல மௌத்தாகிடும், நாளைக்கு புகையிடும். குர்ஆன் சொல்லுது, அது உங்களோட பேச்சில்ல. மையத்தை விட்டு விட்டு போகக்கூடிய பொருள்ல 6இல் 1, கிட்டத்தட்ட 16.6% அந்த மையத்துடைய வாப்பக்கு பெய்தான் ஆகணும். உங்களுக்கு செல்ல அப்பா கிணத்துக்கு அல்லாஹ் கொடுத்தது வாப்ப. இது ஒரு மாப்பிள மௌத்தாகிட்டா, மனைவிக்கு மௌத்தான மையத்துக்கு புள்ள இல்லண்டா 4இல் 1, 25% பெய்தான் ஆகணும்.
கல்யாணம் முடிச்சாங்க மாஷா அல்லாஹ். இன்றைக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு மாஷா அல்லாஹ். வார வழியில மாப்பிள மௌத்தாகிட்டார். கனடா மாப்பிள எல்லாம் சேர்த்து வச்சிருக்காரு மாஷா அல்லாஹ். கனடால உடனு வாங்கி வச்சிருக்காரு, சொந்த ஊடு எல்லாம் நல்ல. சிலோனு போன கல்யாணம் முடிக்கிறதுக்கு சிலோன்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சாரு. எல்லாம் நடந்து முடிஞ்சு சிலோன்ல வச்சு மாப்பிள மௌத்தாகிட்டார். உதாரணமா மாப்பிள மௌத்தாகிட்டாரு. பொம்புல கனடாவுக்கு வந்தும் இல்ல, கனடாவை கண்டும் இல்ல, ஊட்ட பாற்றும் இல்ல. ஆனா மாப்பிளுடைய சொத்துல 25% அந்த பெண்ணுக்கு பேய்த்துத்தான் ஆகணும். கொடுப்பீங்களா? கொடுப்பாங்களாங்க? கொடுப்பாங்களா? யார் சரி? கொடுத்தாத்தான் முஃமின், கொடுத்தாத்தான் முஃமின். இதுல மறுபக்கம் இருக்குது. பொம்புல மாஷால நல்ல வெல்தி பொம்புல எல்லாம் இருக்குது. இல்ல மாப்பிள நல்ல பொம்புல நல்ல வெல்தி மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சோம், எல்லாம் நல்லா இருந்தாங்க. 10 நாள் புகழ்ல பொம்புல மௌத்தாகிட்டா. பொம்புளுடைய சொத்துல பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சொத்துல 50% 50% யாரு போகும்? மாப்பிள்ளை போகணும். இஸ்லாம் என்றது வெறுமனே சும்மா விழுந்தெலும்புற மார்க்கம் அல்ல. இது தனி தலையங்கம். இன்றைக்கு எத்தனையோ பேருடைய சொத்து பேச்சு உதாரணம் வச்சுக்கோங்க. வளர்ப்பு புள்ள, வளர்ப்பு மகனுக்கு சொத்து கொடுக்கலுமா? ஒருத்தர் புள்ள எடுத்தாரு, பேரே மாற்றினாரு, பேச மாற்றினாரு, எல்லாம் சரி. ஆனா வளர்ப்பு மகன், அடாப்டட் சன், சொத்து புகழுவாங்க? சொத்து கொடுத்தாச்சு, போங்க எடுத்து. ஒன்றும் இல்லையே, பிரச்சனை இல்லையே. உங்களுக்கு தெரிய பிரச்சனை உங்களுக்கு என்ன சொல்லி நீங்க எப்படி கொடுத்தீங்க? யாருக்கோ போக வேண்டிய ஹக்க பறிச்சு கொடுத்தீங்க. யாருக்கு? யாருக்கோ போக வேண்டிய ஹக்க பறிச்சு கொடுக்கிறீங்க. உங்களோட அடாப்டேஷனுக்கு கொடுக்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல கொடுக்கிறதுக்கு. நாங்க சொல்றோம் இது ஒரு மிஸ்டேக். இன்னும் ஒரு தவறு நல்லா வச்சோம். இதே சொல்லித்தாரு. இது நான் எத்தனையோ கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். மகான் அப்ரோட்ல, வாப்பா சிலோன்ல, வாப்பா ஷாலா மகானிக்கிற கனடாவில், மகானிக்கிற எங்க லண்டன்ல. எங்கட வாப்பமார் சிலோன் உள்ளாக்களுக்கு மகன் லண்டனுக்கு போய்த்தா என்னத்த காசி மரம் நாட்டின கதை. என்ன மரம்? என்ன மரம்? காசி மரம். இப்ப நீ டாலர்ஸ்ல வரும், பவுண்ட்ல வரும். மாஷா அல்லாஹ். வாப்பா இப்ப கனவு காண ஆரம்பிச்சாச்சு. இப்ப வாப்பாக்கு இப்ப சும்மா பிளான் வரும். ஊட்டை இப்ப கொஞ்சம் உடச்சு கட்டணும். ஆனா கபரு போற வயசு வாப்பா, ஊட்ட கட்டணும். சரி, இப்ப மகன் சம்பாரிச்சு வாப்பா அனுப்புறாரு மாஷா அல்லாஹ் காசி. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். நாங்க யோசிப்போமே, ஏண்ட மகன் சம்பாரிச்சு காசு அனுப்புறாரு. காசி வருது, டிராஃபா வருது. இப்ப டிராஃப் வர குறவோ காசி வருது. இப்ப காசி கைக்கு வந்தா வாப்பா என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். வாப்பா முதலாவது என்ன செய்யணும்? நீங்க யோசிங்க கொஞ்சம். நான் மட்டுமே பேசணும். பேங்க்ல போடவா? நீங்க வாப்பா கடமை நீங்க போடுங்க. வாப்பா ஏன் உங்களுக்கு பேங்க் போக டைம் இல்லையா? கணக்குல வாப்பாக்கு மகன் அதிகா கொடுக்கலதா? பள்ளிக்கா? வாப்பட முதலாவது பொறுப்பு தெரியுமா? வாப்ப முதலாவது மகன் ஒரு கேள்வி கேட்கணும். எந்த டேர்ம்ல இந்த காசு எனக்கு வந்திருக்குது? இது சேமிக்கவா, உங்களுடைய அக்கௌண்ட்ல போடவா, அல்லது எனக்கு ஹதியாவா, எனக்கு நன்கொடையா, அல்லது இது என்னத்துக்கு? இந்த ஊட்ட டெவலப் பண்றதுக்கா? ஊட்ட டெவலப் பண்றா எந்த பேசிக்ல டெவலப்மெண்ட் உங்களோட ஏண்ட ப்ராப்பர்ட்டி அப்படியா? இது சும்மா வரக்கூடாது. இது ரிட்டன் டாக்குமெண்ட் ஆயிக்கணும். இது ரிட்டன் டாக்குமெண்ட் ஆயிக்கணும். மகன் லண்டன்ல இருந்து காசு அனுப்பினார், ஊட்ட கட்டினார். வாப்பா மாஷா அல்லாஹ் ஊட்ட ஏறுது சும்மா. எப்படி தெரியுமா? எல்லாம் சரி. வீட்டுக்கு குடி போடுற நாள் வாப்பா மவுத்து. வாப்பா மவுத்தாகிறன்னு சொல்லுவாரு தம்பிக்காரன். வாப்பட காணிண்டுவாரு. நாணக்காரன் சொல்லுவான் என்ன
நான் கட்டின உடுண்டுவான். யார் செஞ்ச மிஸ்டேக் இது? வாப்பா செஞ்ச மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்ல. ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்ல. இன்றைக்கு நடக்கு. நான் இப்படிப்பட்ட 2 கேஸ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இது நான சொல்றாரு, இல்ல நான் தான் செலவழிச்சேன். தம்பி சொல்றாரு, சரி காணி வாப்பட உன் ஊட்டத்தை நீ பேச்சிடுவாப்பா, உன் ஊட்ட கொண்டோ, உனக்கு யாரு கட்ட சொன்ன? அன்றைக்கு வாப்பா, நான் ஒரு முஸ்லிம், எனக்கு காசி வந்திக்குது. காசி வந்த காசெல்லாம் இந்த எனக்குள்ள காசெல்லாம் என்ன டேர்ம்ல இந்த காசி வந்திக்குது? டாக்குமெண்ட்ல வரணும். என் மகன் எனக்கு அனுப்பினாரு காசி, இந்த வீட்டை டெவலப் பண்றதுக்கு. என் மகனுக்கு இந்த வீட்டுல இத்தனை வீதம் சொந்தம், அல்லது இந்த மகன் எனக்கு காசு அனுப்பினாரு, நான் வீடு கட்டினேன். ஆனா எனக்கு மகன் காசி தந்த டேர்ம் வந்துட்டு கிஃப்டா தந்தார், ஏண்ட காசு நான் வீட்டை கட்டினேன் என்றது டாக்குமெண்ட் ஆக்கப்பட்டு 2 பேர் சைன் பண்ணி 2 இடத்துல இந்த டாக்குமெண்ட் இருக்கும் என்றால் யாருக்கும் எதுக்குமே பேசிடலாம். இன்னும் சொல்லட்டும், இன்னும் ஒரு வாப்பா ஒரு மகனுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், இதெல்லாம் வாழ்க்கையில அனுபவிச்சு கொண்டுள்ள விஷயம், இப்ப பிரச்சனை பட்டுக்கொள்ள விஷயம். ஒரு வாப்பங்க 3 மகன். மூத்த மகனுக்கு வயது வந்து மாஷா அல்லாஹ் 20 ஆகுது. 2ஆம் மகனுக்கு வயசு வந்து இப்பதான் 8. 3ஆம் மகனுக்கு வந்து வயசு எத்தனை? இப்ப 4. சரியா? இப்ப மகன் படுத்துட்டார், 20 வருஷம் மகன் ஆயிட்டார். இப்ப 20 வருஷம் மகனை கடையில போட்டாரு. யாரு போட்ட? பாப்பா. வியாபாரம் நல்லா டெவலப் ஆகுது, மாஷா அல்லாஹ், எல்லாம் சரி, எல்லாம் சரி. 5 வருஷத்துல யார் மௌத்து? பாப்பா மௌத்தாகிட்டார். 5 வருஷத்துல பாப்பா மௌத்தாக்குள்ள 2வது மகனுக்கு வயசு 15. அப்பதான் அவர் ஜிசி ஓ லெவல் முடிச்சாரு. 3வது மகன் அப்பதான் எத்தனாவதுல? 5ஆவது நீக்கியார். இப்ப நானே செல்லுவார 2 பேரையும் பார்த்து, இது நாங்க டெவலப் பண்ண கடையில இங்க பங்கு கட்டு வந்து வாடும். இப்ப நடக்குது வாப்பா, இப்ப நடக்குது. இது என்ன? இது நான் டெவலப் பண்ணது. வாப்பா ஒன்றும் இல்ல. வாப்பா 5 வருஷம் கொண்டே வாப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. வேணுமுண்டா இந்த கடையில ப்ராப்பர்ட்டிக்குது, இதுக்கு மட்டும் விலை ஒன்று வச்சு உங்களுக்கு தந்துடுறேன். பிசினஸ் 100% நமக்கு தான். இதுல யாரும் கை வச்சு வருவானம? யார் சொல்றது? நானா. இது காரணம் யாரு? வாப்பா என்ன செய்யணும்? என்ன என்றைக்கு முதல் நாள் மகன் கடைக்கு வந்தாரோ அன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்றிக்கூடும், என் மகன் என்ன கான்ட்ராக்ட் பேசிக்ல கடைக்குள்ள வாராரு, ஷேர் ஹோல்டரா, கூலிக்கு வேலை செய்ய வந்தாரா, அல்லது அவருக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் இஸ்லாம் வாப்பா, இது இஸ்லாம். இது எழுதி வச்சு பாருண்டா யாருக்கும் பிரச்சனை இல்ல. நானக்கு சொல்லல, நான சொல்லக்குள்ள உண்மை சொல்லுவா, இங்க வா, உன்னை பத்தி வா பேக்கன்னு எழுதி வச்சிக்காரு. வாப்பா தெரியும் உன்னை பத்தி, இந்த எழுதி இந்த டாக்குமெண்ட் இந்த இருக்குது. இந்த இஸ்லாத்தை தான் நாங்க பின்பற்றணும். இந்த இஸ்லாத்தை ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்க. வாப்பா என்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அந்த மிஸ்டேக் நாங்க கண்டினியூ பண்ணக்கூடாது. டைம் 12:20 ஆகுது. ஒரே ஒரு உதாரணம் உண்டு. கொழும்புல ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, 2 மகன், வேற யாருமே இல்லை குடும்பத்தில். மனைவி மௌத்தாகிட்டா. 2வது மகன் பேத்து அவருடைய விருப்பத்துக்கு லண்டனோட கல்யாணம் முடிச்சார். லண்டன்ல கல்யாணம் முடிச்சார். கல்யாணம் முடிச்சதுமே வாப்பாக்கு வந்த ஆத்திரத்தில் வாப்பா என்ன தெரியுமா செஞ்சாரு? அவருடைய முழு ப்ராப்பர்ட்டியையும் மூத்த மகன் பேர் எழுதிட்டார். 2வது மகனுக்கு என்ன இல்லை? ஒன்றுமில்லை. 100% மூத்த மகனுக்கு. 2வது மகன் ஆர்டிகல் அல்ல, ஒரு ப்ரொஃபஷனல்